ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க ஐஸ்வர்யா கனவுல பார்த்தீங்கன்னா, கருப்பு சேது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, "நீ உண்மைய சொல்ல போறியா இல்லையா? யார் இந்த தப்ப பண்ணது? நீ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த உண்மைய சொல்றியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவோட கனவுல மிரட்டின உடனே பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா எழுந்து கத்துறாங்க. சேது பார்த்தீங்கன்னா, "ஏய் ஐஷு என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைட் போட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன கெட்ட கனவா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி படு. நான் தண்ணி எடுத்து குடுக்குறேன். குடிச்சிட்டு படு" அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் தண்ணி குடிக்கிறாங்க. "சரி இரு, நான் நேத்து நம்ம கருப்புசாமி கோயில்லேருந்து விபூதி எடுத்துட்டு வந்தேன். இத வச்சுக்கோ" அப்படின்றாங்க. "வச்சுக்கோ, ஒண்ணும் பயப்படாத வச்சுக்கோ" அப்படின்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, "சரி நான் லைட் ஆஃப் பண்ணிடவா?" அப்படின்றாங்க. சரின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யாவும். "சரி படு, பேந்த பேந்த முழிச்சுட்டு இருக்காத. அமைதியா படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா படுத்துக்கின்னு, "என்ன இப்படி வந்து கனவுல மிரட்டுறாரு? என்னவா இருக்கும்? நம்ம உண்மைய சொல்லிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. இந்த பக்கம் காலையில பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவ கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சேதுவும், கருப்பும் பார்த்தீங்கன்னா, "இல்ல உன்னோட பேத்திய பார்த்தீங்கன்னா, கார்ல தான் கூட்டு போணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இல்ல அம்மாச்சி, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ரோட்ல நின்னுட்டு இருந்தீங்க இல்லையா? நான் கூட்டு போய் விட்டு தான் மாப்பிள கட்ட சொன்னேன். அதுக்கு மாப்பிள ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு" அப்படின்றாங்க. "அதுக்கு நான் என்னடா பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல ஒரு கார் வாங்கி குடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப மீனாட்சி பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி தேனிக்கும், மதுரைக்கும் பார்த்தீங்கன்னா, 100 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல சுத்திட்டு இருக்கா. இப்ப பார்த்தீங்கன்னா, மீனாட்சிக்கு ரொம்ப அசதியா இருக்கும். அதனால நாங்க ஒரு கார் வாங்கி குடுக்குறோம். அதெல்லாம் மீனாட்சிய கூட்டு வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. அதுக்கு அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "என்னடா நீங்க கார் வாங்கி குடுத்த உடனே அவ வாங்கிப்பான்னு நெனைக்கிறீங்களா நீங்க? என்னடா யோசிச்சுக்கிறீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. "அன்னைக்கு இங்கேருந்து வீட்டாண்ட எடுத்துன்னு போய் விடுறதுக்கே பார்த்தீங்கன்னா, அவ பெட்ரோலுக்கு ரூ. 500 காசு குடுத்தா. அது மறந்துட்டியாடா கருப்பு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அம்மாச்சி, அது ஒண்ணும் நான் மறக்கல" அப்படின்றாங்க. "ஆமா மாப்பிள, அன்னைக்கு ரூ. 500 அது காசு குடுத்துச்சு" அப்படின்றாங்க. "அதுக்கு தான் நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்பத்தா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது சொல்றாங்க. "என்னடா பிளானு?" அப்படின்னாங்க. அப்ப கருப்பு பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க அம்மாச்சி, நாங்க ஒரு கடையில பார்த்தீங்கன்னா, சேதுக்கு தெரிஞ்ச கடை தான். அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000க்கு புடவை துணி எடுத்தா பார்த்தீங்கன்னா, காரும், செகண்ட் பிரைஸ்க்கு பைக்கும், தேர்ட் பிரைஸ்க்கு வாஷிங் மிஷினும் அதுவும் குடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுல போயிட்டு நீங்க ஒரு ரூ. 10,000க்கு புடவைய மட்டும் வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்க. அந்த பரிசு போட்டியிலயும் நீங்க கலந்துக்கங்க. மத்ததெல்லாம் சேது பார்த்துப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாங்க. "சரிடா, இப்ப நான் அப்பத்தா நான் இருக்கேன்ல, அத நான் பார்த்துக்கிறேன். நீங்க அத ஏற்பாடு பண்ணுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா சொல்றாங்க. இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட பேசின்னு இருக்காங்க. "ஆன்டி, எந்த பக்கம் போனாலும் பார்த்தீங்கன்னா, சேது மாமா கருப்புசாமி ஆடுன உருவத்திலேயே பார்த்தீங்கன்னா, என்ன மிரட்டிட்டே இருக்கு. நீ உண்மைய சொல்றியா இல்லையா? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உண்மைய சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப பயந்து போய் ஈஸ்வரி கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "ஏய் ஐஷு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? அதுக்கு தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "ஏய் சித்ரா, நான் உன்கிட்ட ஒரு கயிறு குடுத்தேன்ல, எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா காலையில ஏதோ மாந்திரீகம் பண்ணி எடுத்துட்டு வந்த நீ அந்த கயிறா?" அப்படின்னாங்க. "ஆமா, எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சித்ராவும் பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "இதாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன ஆன்ட்டி அது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, நீ இந்த மாரி பயந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மாந்திரீகக்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மந்திரிச்சு குடுக்க சொல்லியிருக்கேன். இத கட்டுன உடனே பார்த்தீங்கன்னா, சாமி, பேய், பிசாசுன்னு சொல்லிட்டு எதுவுமே உன்கிட்ட வராது" அப்படின்றாங்க. "சாமி எதுவும் வராதுல்ல ஆன்ட்டி" அப்படின்றாங்க. "எதுவுமே வராது. நீ தைரியமா இரு. இதுக்கு மேல கருப்பும் கருப்பு சாமி உருவத்துல உன்ன சேது மிரட்ட மாட்டான். நீ தைரியமா இரு ஐஸ்வர்யா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவுக்கு சேது கிட்டேருந்து ஃபோன் வருது. "இந்த மாமா இங்க ஆன்ட்டி ரூம்ல தான் இருக்கு. இந்தா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு, "சேது மாமா கூப்பிடுறாரு, இருங்க ஆன்ட்டி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஐஸ்வர்யா கிளம்புறாங்க. அப்ப சித்ரா பார்த்தீங்கன்னா, "என்னம்மா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ரூ. 10 குடுத்து சிவப்பு கயிறு வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க. நானும் வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு மாந்திரீக கயிறு" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கையில கட்டி விடுறீங்களாமே, என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா சித்து, இப்ப பாரு அவ எவ்வளோ பயந்துட்டு இருந்தா. அந்த கயிற கட்டுன பின்னாடி அவ கொஞ்சம் எவ்வளோ தெளிவா போறா பாத்தியா இல்லையா? இல்லன்னா பார்த்தீங்கன்னா, இவ வீட்ல பயந்து எல்லாருக்கும் காட்டி குடுத்துருவா. நம்ம தான் தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு, இந்த கயிற கட்டுனதால கொஞ்சம் தைரியமா இருப்பா அவ" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. "உங்களுக்கு செம பிளான்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சித்ரா சொல்றாங்க. "இவளெல்லாம் இப்படி தாண்டி ஆட்டி படைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சித்ரா பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணோனே ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. "ஏய் ஐஷு, எதுக்கு இப்படி பயப்படுற? எனக்கு பார்த்தீங்கன்னா வேலை இருக்கு. நான் வெளியில போயிட்டு வரேன். மதியம் சாப்பிட வரமாட்டேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது கிளம்புறாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "இல்ல இப்ப மாமா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காரு. மாமாவ பார்த்து நமக்கு இப்ப பயமே வரலையே" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிச்சுன்னு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, சாவித்திரியும் தாமரையும் வந்து
பார்த்தீங்கன்னா அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா பயப்படாம அமைதியாவே இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "என்ன பயப்படாம தைரியமா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாமரை. "என்ன நான் என்ன பார்த்தா நான் பயப்படுற மாரியா இருக்கு?" அப்படின்றாங்க. "பின்ன என்ன நேத்து அங்க கோயில்ல மயக்கம் போட்டு விழுந்துட்ட?" அப்படின்றாங்க. "இல்ல இந்த சாமி ஆடுறதெல்லாம் நான் முதல்ல பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துச்சு. அதனால தான் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இப்ப எதுக்கு நான் பயப்படணும்? சாமிக்காக நான் எதுக்கு பயப்படணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அங்க அந்த ரூம்குள்ள போயிர்றாங்க. அப்ப சாவித்திரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா, "ஏய் என்னடி இவ பயப்படாம இவ்ளோ தைரியமா போறா? ஏதோ நடந்திருக்குடி அத கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க. தாமரையும் பார்த்தீங்கன்னா, "ஆமாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சேதுவும், கருப்பும் பார்த்தீங்கன்னா, ஒரு துணி கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாரி அது என்னோட குழந்தை தான். மதுரையிலேருந்து தேனிக்கு அவங்க காலேஜுக்கு கூட்டு போறாங்க. நாங்க கார் வாங்கி குடுக்கணும்னு வாங்கி குடுத்தாலும், அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாரி தான் பிரச்சனை. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கடையில ஆஃபர் குடுத்துருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த காருக்கான விலைய நாங்க குடுத்துடுறோம். அந்த குடும்பத்துக்கு நீங்க அந்த கார குடுத்துருங்க. எங்க அப்பத்தா பார்த்தீங்கன்னா, அதுக்கான அமௌண்ட்டுக்கான சாரிய எங்க அப்பத்தா வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. அப்ப கருப்பும் பார்த்தீங்கன்னா, ஆமா அதோட பிளான் எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க ஓகே மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கடை ஓனர் பார்த்தீங்கன்னா, "என்ன தம்பி நீங்க இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா அமைச்சரா இருக்கும்போது அந்த கடைய வச்சு குடுத்தாரு. இந்த கடைய தொறந்து வச்சதே உங்க அப்பா தான். இப்ப நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க. இப்ப நீங்க அதுக்கான காசெல்லாம் ஒண்ணும் குடுக்க வேண்டாம். நான் அந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கார குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் சொல்றாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, இல்ல. நான் பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னோட பொண்ணுக்கு நான் அந்த கார் வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஓசியா வாங்கி குடுக்க விரும்பல. அதுக்கான அமௌண்ட்ட நான் குடுத்துடுறேன். நீங்க ஏத்துக்கோங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. சரிங்க நீங்க சொன்ன மாரியே நான் செஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடை ஓனரும் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்பத்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கட்டின்னு இருக்கிற சாரிய பார்த்தீங்கன்னா, கிழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, "ஏ வசந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல கொஞ்சம் துணி தைக்கிற ஊசி இருந்தா குடுடி" அப்படின்றாங்க. "எதுக்கும்மா? கொஞ்சம் தைக்கிறது இருக்கு குடுடி" அப்படின்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி வச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. "நீங்க எதுவும் தைக்காதீங்க. தனம் நீ எதா பாருடி அம்மாச்சிக்கு எதோ கிழிஞ்சிருக்கா, அத கொஞ்சம் தைச்சு குடுத்துரு" அப்படின்றாங்க. "என்ன தைக்கணும் அம்மாச்சி? குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தனமும். அப்பத்தா பார்த்தீங்கன்னா, சாரியோட முந்தானைய எடுத்து காட்டுறாங்க. "இதுதாண்டி கிழிஞ்சிருக்கு. கட்டிக்க கொஞ்சம் சாரி இல்ல. வீட்லயே தானே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இத கொஞ்சம் தைச்சு குடுக்குறியா?" அப்படின்றாங்க. அதுக்கு வசந்தி பார்த்தீங்கன்னா, "என்னம்மா சாரி கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? போயிட்டு வேணா 4, 5 சாரி எடுத்திருக்கலாம்ல" அப்படின்றாங்க. "இல்லடி எங்க போறேன் நானு வீட்ல தானே இருக்கேன். அதனால தான் எதுவும் சொல்லலடி" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, அப்பத்தா அவங்க வீட்ல இருந்தத யோசிச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, "அம்மா எல்லாரும் ரெடி ஆகுங்க கடைக்கு போலாம்" அப்படின்றாங்க. "எங்கடி?" அப்படின்றாங்க. "துணி கடைக்கு தான்ம்மா போலாம்" அப்படின்றாங்க. போயிட்டு யாரும் கிழிஞ்ச சாரியெல்லாம் கட்ட வேணாம். போயிட்டு ஒரு 4, 5 சாரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வசந்தியும் பார்த்தீங்கன்னா, "சரிம்மா நீங்க ரெடி ஆகுங்க." உங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்லடி" அப்படின்றாங்க. "அம்மா எங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல. நீங்க ரெடி ஆகுங்க போலாம்" அப்படின்றாங்க. "சரி உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லன்னு சொல்றதுனால நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவும் சொல்றாங்க. "சரி நாங்க ரெடி ஆகுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து போயிர்றாங்க. எப்படியோ நம்ம போட்ட பிளானு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.